أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துவா பரக்கத்தோட நம்ம ஜமாத்துல் ஆஹிருடைய ரபியுல் ஆஹிருடைய பிறை 19வது இரவில் இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா நம்மளுடைய ஒவ்வொரு சொல்லையும் செயலையும் அமல்களையும் ஏற்றுக்கொள்வானாக, ஒப்புக்கொள்வானாக, கபுல் செய்வானாக. சோம்பேறித்தனம் இல்லாத அமல் செய்யக்கூடிய வழிமுறைகளை அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக என்ற துவாவோட இன்றைய மஜ்லிஸில் நம்ம எடுத்திருக்கிற தலைப்பு நன்மைகளுக்கு முந்துவோம். நன்மைகளுக்கு முந்துவோங்கிற தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸில் இருந்து சஹாபாக்கள், தாபியின்கள், தபத்தாபியின்கள், இறைநேசர்கள் அனைவரும் வாழ்ந்த வாழ்க்கையில் இருந்து சில விஷயங்களை சொல்லக்கூடியவர்களாகவும் கேட்கக்கூடியவர்களாகவும் அல்ல ரஹ்மான் ஆக்கி அருள்வானாக. அதன்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் தஆலா ஆக்கி தந்தருள்வானாக என்ற துவாவோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நவின்றுள்ளார்கள். 7 விஷயங்கள் எப்போது வரும் அப்படின்னு அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாது. ஒரு 7 விஷயங்கள் எப்போ வரும் அப்படிங்கிறது அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அப்போ அது வரும்போது நம்ம என்ன செய்யணும்? நன்மைகளை செய்யக்கூடிய வாய்ப்பு உள்ள விஷயங்களாக அதை மாற்றிக்கொள்ளணும்னு கற்றுக் கொடுக்குறாங்க. முதல் விஷயம் என்னென்னா செல்வம். இந்த செல்வம் வந்துட்டா மனிதனை தடம் புரட்டி விடும். செல்வம் வந்து அதிகமாயிட்டா என்ன செய்யும்? மனிதனை தடம் மாற்றி விட்டுரும். அல்லாஹ் அனைவரையும் பாதுகாப்பானாக. தொழுகை முதல் வார்த்தைகள் வரை ஒரு மனிதனுக்கு செல்வம் வந்துட்டா என்ன செய்யும்? தொழுகை முதல் வார்த்தைகள் வர எப்படி இருந்தேன் தெரியுமா, நான் இப்படி அப்படிங்கிறது மாதிரி பல விஷயங்களில் வார்த்தைகள் மாறும். எல்லாம் பாதுகாக்கணும். நம்மளுக்கு ஒரு துன்ப துயரங்கள்னா நம்ம என்ன செய்வோம்? தொழுகையின் பக்கம் அதிகமாக போவோம். துவாக்களை என்ன செய்வோம்? வண்டி வண்டியாக கேட்போம். ஆனால் அல்லாஹ் அதையெல்லாம் நிறைவேற்றி கொடுத்துட்டேன்னு வைங்களேன், என்ன சொல்லுவோம்? அல்ஹம்துலில்லாஹ், நான் இந்த பாடுபட்டேன், அதனால் எனக்கு இது நடந்துருச்சுப்போம். அல்லாஹ் என்னை செய்ய வச்சு நான் செஞ்சு இது கிடச்சிச்சின்னு நம்ம சொல்கிறோமா? அப்படின்டா அப்படி சொல்லிட்டோம்னா அந்த செல்வம் வந்தும் நம்மளுடைய எண்ணங்கள் தடுமாறாமல் இருக்கும். அப்போ 1வது விஷயம், செல்வம் எப்போ வரும்னு நம்மளுக்கு தெரியாது. அல்லாஹ் எப்போ தருவான்னு தெரியாது. 2வது என்ன சொல்கிறாங்க கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வறுமை எப்பொழுது வரும் என்று யாருக்கும் தெரியாது. வறுமை எப்போ வரும் தெரியாது. நம்மளுக்கு இப்போ சமீபத்தில் நடந்த சுனாமி ஆகட்டும், இந்த மழை வெள்ளங்களாகட்டும், பெரிய பெரிய பணக்காரவங்களாம் என்ன செஞ்சாங்க? ஒரு பால் கிடைக்காம தவிச்ச தவிப்புகள்லாம் நிறைய இருக்கு, கேள்விப்பட்டிருப்போம். எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நமக்கு வறுமை எப்போ வரும்னு தெரியாது. நம்ம செல்வந்தராக இருப்பவங்க செல்வந்தராகவே இருப்போம் அப்படின்னு நம்ம எந்த எண்ணமும் வைக்க முடியாது. அப்போ வறுமை வந்தாலும் என்ன செய்யணும்? அல்லாஹ்வின் சிந்தனை நம்மளுக்கு எத்தனை பேருக்கு இருக்கு? புலம்பாம, எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு புலம்பாம அல்லாஹ்ட்ட மட்டுமே முறையிடக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கோம்? செல்வம் வர்றது நம்மளுக்கு தெரியாது, அதே நேரத்தில் அது செல்வம் போயிட்டு வறுமை வர்றது நம்மளுக்கு தெரியாது. அப்போ குழப்பம் இல்லாமல் அல்லாஹ்ட்ட மட்டும் சொல்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்கோம்? கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பாடசாலையில் படித்த சஹாபாக்களுடைய இருந்த நிலைகள்லாம் எப்படி இருந்துச்சு? இன்றைக்கி நம்மளுடைய நிலைகள் எப்படி இருக்கு? துவாவை கூட நம்ம என்ன செஞ்சிடறோம்? ஒரு விஷயங்கள் நடந்துருச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த துவாவை மறக்கிறோம். நடந்து முடிஞ்சதுக்கு நமக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணுமே. நம்ம கேட்டதை விட அல்லாஹ் சிறந்ததை தந்துட்டானே, நம்ம கேட்டதை விட வேற தந்திருக்கானே, அப்புறம் அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தோம்னா தான் செல்வத்துக்கும் வறுமைக்கும் நம்மளுக்கு வித்தியாசம் தெரியாது. அல்லாஹ் கொடுத்தது ஹைர், நம்மளை இப்படி வச்சு பார்க்க அவன் ஆசைப்படுறான் அப்படிங்கிற ஒரு தெளிவு நம்மகிட்ட வந்துடும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு கூட ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. சல்லாடையும் ஊசியும் பேசிக்கிருச்சான். நீ ஒரு ஓட்டை வச்சிருக்க, என்கிட்ட பாரு எவ்வளோ ஓட்டை இருக்குண்டு அப்படின்னு சொல்லிச்சான். சல்லாடை போய் ஊசிட்டு சொல்லிச்சான். அப்போ ஊசி சொல்லிச்சான், நான் ஒரு ஓட்டை இருந்தாலும் கிழிஞ்சதை எல்லாம் தச்சு கொடுக்குறேன். நீ என்ன செய்கிற? நல்லதை பூரா வெளியே விட்டுட்டு தீயதை பூரா நீ உங்ககிட்ட வச்சுக்க.
அப்போ உனக்கு அல்லாஹ் தாலா நீ தீயதை நீ தேக்கி வைக்கிறதுக்காக வேண்டி உனக்கு பல ஓட்டைகளை வச்சு படைச்சிருக்கான். என்னைய என பிரிஞ்சு இருக்கிறத சேர்த்து வைக்க சொல்லி என்னைய படைச்சிருக்கான். அதனால நீனும் பெருசு இல்லை நானும் பெருசு இல்லை அப்படின்னு ஊசி சொல்லிட்டான். இது ஒரு கதைக்காக வேண்டி சொல்லுவாங்க. அப்போ நம்மகிட்ட வறுமை வந்தாலும் சரி, செல்வம் இருந்தாலும் சரி, நிலைமை என்னென்னு இருக்கணும், அது ஒரே மாதிரி இருக்கணும். அடுத்தது மூணாவதாக கண்மணி நாயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நோய் எப்போ வரும் என யாருக்கும் தெரியாது. நோய் எப்போ நம்மளுக்கு வரும், ஆபியத்து எப்போ நம்மளுக்கு கிடைக்கும், எப்போ நம்ம எல்லாம் பாதுகாக்கணும், எப்போ நோயில் அகப்படுவோம் தெரியாது. நல்லா எந்திரிப்போம், திடீர்னு தலைவலிக்குதும்போம், ஒன்றுமே செய்யாது, தூக்கமாக வருதும்போம். நம்மளை எல்லாருக்கும் நிகழக்கூடிய நிகழ்வுகள் தான். ஆனால் இந்த நோய் வந்துட்டா நம்மகிட்ட விட்டு முதல்ல போகிறது என்னதுமா? அமல்கள் தான் நம்மளை விட்டு போகும். நவுதுபில்லாஹி மின் அல்லாஹ் நம்மளை அனைவரையும் பாதுகாப்பானார். ஒரு சின்னதாக நம்மளுக்கு உடம்புக்கு முடியலை, நம்ம விட்டு போகிறது என்னது? அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும்? அல்லாஹ் ஆபியத்தை இவ்வளவு நாளாக நம்மளை கொடுத்து வாழ வச்சுருக்கானே, எல்லா நிலைமையிலையும் நம்மளை அல்லாஹ் தஆலா எந்த அளவில் நம்ம வச்சுருக்கான். நோய் நொடி வராமல் இருந்தால் நம்மளுக்கு பேர் ஜனாசாவில். நோய் நொடி வந்தால் தானே உயிருள்ள மனிதர். அப்போ அந்த நோய் நொடி வந்திருக்கும் போது அல்லாஹ்ட்ட அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது, ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய உடம்புல இருந்து வந்த புழுவை பார்த்து என்ன சொன்னாங்க? என் உடம்புல உனக்கு இவ்வளவு அல்ல உணவை கொடுத்தானா, நீ அதுலேயே இருந்து உண்ணு அப்படின்ட்டாங்க. இன்னைக்கு நம்மளுக்கு அப்படி பெரிய பெரிய நோய்களெல்லாம் அல்லாஹ் தரமாட்டான். ஏன்னா அதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துமார்களை அதாவது சோதிப்பான ஒளியை வேதனைப்படுத்த மாட்டான். அப்போ அந்த அடிப்படையில் நம்ம இன்ஷா அல்லாஹ் நோய் எப்போ வரும் நமக்கு தெரியாது. அதனால் நம்ம இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யக்கூடாது? அமனை நம்மளை விட்டு போயிடக்கூடாது. அடுத்ததாக என்ன சொல்கிறாங்க? முதுமை எப்போ வரும் என்று யாருக்கும் தெரியாது. இயலாமையும் முதுமையும், அதாவது இயலாமையும் முதுமையும் வந்துட்டா மனம் ஒத்துழைக்கும், உடல் ஒத்துழைக்காது. என்ன செய்யும்? முதுமை வந்துருச்சுன்னா என்ன செய்யும்? மனசு என்ன செய்யும்? அமல் செய்யணும்னு தோணும், உடம்பு ஒத்துழைக்குமா? அதே நேரத்தில் இயலாமை வந்துருச்சுன்னு வைங்களேன், உடல் ஒத்துழைக்கும், மனசு ஒத்துழைக்காது. அப்போ அல்லாஹ்வுத்தாலா அந்த முதுமைங்கிற கதவு எல்லாருக்கும் நல்லா திறந்து விடுவான். திறந்து விட்டுட்டான். நான் கூட வேகமாக சொல்லுவேன், நல்லா வாசலை மட்டும் திறக்கலை கூட, ஜன்னல் பால்கனி எல்லாம் திறந்துட்டேன். முதுமையின் கதவை அணையக்கூடிய என் மகள் சொல்லையா வந்திருக்கிறவளை சொல்லிக்கிறேன், எல்லா கதவையும் எல்லாம் திறந்துட்டேன் போலம்மா. இந்த முதுமை வரும்னு எனக்கும் 10 வருஷத்துக்கு முந்தி தெரியும் தானே. நான் என்ன ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தேன்? ஒன்றும் பண்ணலையே. அப்போ முதுமை வர்றதுக்கு முன்னாடியே அந்த இளமையை பாதுகாத்துக்கிறோம்னாங்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த இளமையில் நம்ம எத்தனை குர்ஆனை ஓதி சேர்த்து வச்சுருக்கோம், எத்தனை தஸ்பீஹாத் ஓதி சேர்த்து வச்சுருக்கோம், எத்தனை கோடி ஸலவாத்துக்கள் ஓதி வச்சுருக்கோம். அல்லாஹ்வுக்கு நம்மளுக்கு உள்ள ரகசிய ஒப்பந்தம் என்ன வச்சுருக்கோம்? ரகசியமாக பணம் வச்சுருக்கிறது ரகசியம் வச்சுருப்போம், நகை வச்சுருக்கிறது வச்சுருப்போம், எல்லாமே நமக்கு மறைச்சி வச்சுருப்போம். அல்லாஹ்வுக்கு நம்மளுக்கு மறைச்ச விஷயம் என்ன? எனக்கும் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்குது இந்த விஷயம், வேறு யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நம்ம என்னமா வச்சுருக்கோமா? அப்போ முதுமை வர்றதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிடனா? இன்ஷா அல்லாஹ் நம்ம இளமையை பயன்படுத்தணும். ஒரு மனிதர் 70-75 வயசில் போய் ஒரு முரீதுகிட்ட போய் சேகிட்ட போய் முரீது வாங்க போகிறாங்க. அப்போ அந்த சேகு சொல்கிறாங்க, அது என்ன ஏன்ப்பா இவ்வளோ வயசுக்குன்னு சொல்லி வந்திருக்கீங்க, வயசுலேயே நீங்கள் முரீது வாங்கியிருக்கலாமே, மார்க்க சட்டத்திட்டங்களை கற்றுருக்கலாமேண்டா. எனக்கு ஒவ்வொரு வேலையாக எல்லாம் கொடுத்துட்டேன். திருமணம் முடித்தேன், குழந்தைகளை பற்றி சம்பாதிச்சேன், எல்லாம் இப்போ முடிச்சுட்டேன், இப்போ தான் வந்திருக்கேன், இப்போ எனக்கு எந்த வேலையும் இல்லை, அதனால் இப்போ தந்தீங்கன்னா நான் அமல் செஞ்சுக்கிறேன். அப்போ அவங்க அந்த சேல் செஞ்சாங்களாம், இங்கே வாங்கன்னு கூப்பிட்டு போய் கடற்கரை ஓரமா உட்காருங்க, நான் எப்போ கூப்பிட்றேன்னா அப்போ வாங்கண்டாங்க. உட்காந்தே இருந்தாங்களாம். பகல் போச்சு, ராத்திரி வந்துருச்சு, போர் அடிக்கும்ல, என்னை ஏன் இப்படி உட்கார வச்சுருக்கீங்க? அப்போ அந்த சேல் சொன்னாங்களாம், கடல் அலை எப்போ ஓயணும் போயுதோ அப்போ உனக்கு நான் அமல் சொல்லித்தரேன். கடல் அலையை பார்த்துக்கிட்டே உட்காந்துரு, ஏன்னா நீ எல்லா பிரச்சனையும் முடிச்சு தானே வந்திருக்க அமல் செய்ய. இப்போ நம்மளுக்கு அமல் செய்கிறதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்காம நேரத்தில் அமல் செய்யக்கூடியவர்களாக இருந்தோம்னா முதுமையும் நம்மளுக்கு சுகமானதாக மாறும். அடுத்ததாக கண்மணி நாயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மரணம் எப்போ வரும் என்று யாருக்கும் தெரியாது. மரணம் எப்போ வரும்னு யாருக்கும் தெரியாது. உலகத்தில் படிக்காதவங்க இருக்கலாம், ஓதாதவங்க இருக்கலாம், சம்பாதிக்காதவங்க இருக்கலாம், சம்பாதிக்கிறவங்க இருக்கலாம், டாக்டர் இல்லாமல் இருக்கலாம், டாக்டர் இப்படி எல்லாமே இருக்கும். அறிவுள்ளவர் இருப்பாங்க, அறிவில்லாதவர்கள் இருப்பாங்க,
ஆபியத்து உள்ளவங்க இருப்பாங்க, நோய் இல்லாத எல்லாமே இருக்கலாம். ஆனால் மரணிக்காதவர்கள் யாரையாவது ஒருத்தரை காமிக்க முடியுமா? எல்லாரும் ஒரு நாள் ஈசல், அது பிறந்து ஒரு நாளுக்குள்ளேயே அது சந்ததியை கொடுத்துட்டு தான் போகுது. அப்போ மனிதனை பிறந்த நாம மரணத்தை நினைச்சு பார்த்து மரணத்தை சந்திக்காதவ யாருமே இல்லையே. அப்போ நம்மளும் மரணத்தை சந்திக்கக்கூடியவர்கள் தானே. அந்த மரணம் வர்றதுக்கு முன்னாடி மரணத்துக்கு நம்ம என்ன ரெடி பண்ணி வச்சுருக்கோம்? நன்மைக்கு முந்துவோம்னு சொல்லிட்டோம். இப்போ நம்ம சொன்ன இந்த 5 விஷயமுமே நன்மையை சிந்திக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ மரணம் வந்துருச்சு, இப்போ எனக்கு இந்த நேரத்தில் எனக்கு மரணம் வந்துருச்சு. இப்போ அந்த நேரத்தில் எனக்கு மரணம் வரும்போது நான் என்ன சேகரித்து வச்சுருக்கேன்? சேகரித்து வைக்கிறதுன்னா ஜனாசா எடுக்கிறதுக்கு காசு இல்லை. நம்ம சொல்லுவோம், இந்த காசை வச்சு ஜனாசா எடுத்துருங்க, நான் வந்து யாருக்கும் பாரமாக இருக்க பிரியப்படலை. இதெல்லாம் இதுதான் சேர்த்து வைக்கிறது இல்லை. நாம் போகும்போது வெறுங்கையாக போயிடக்கூடாது. எல்லாருக்கும் தெரிஞ்ச அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்க முஸ்தஜாபான துவா உள்ளவங்க. என்ன துவா கேட்டாலுமே கபூலாகும் அவங்க. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுத்த பெரிய அருள் வாக்கு அது. கையேந்திட்டாங்கன்னா எல்லாம் கபூல் செஞ்சிருவான். அப்படி துவாவுக்கு சொந்தக்காரவங்க. அவங்க சொல்கிறாங்க, தன்னுடைய மகனை கூப்பிட்டு சொல்கிறாங்க, மகனே என்னை அவங்க மகன் கேட்குறாங்க, எல்லார்ட்டையும் எல்லாம் சொல்லுவீங்களே சக்கராத்து ஒருத்தை எப்படி இருக்குன்னு தெரியலை, சக்கராத்து ஒருத்தை எப்படி இருக்குன்னு தெரியலை, அவங்களுக்கு சக்கராத்து ஒருத்தை எப்படி இருக்கு இப்படி பேசிக்கிடுவீங்களே, இப்போ உங்களுடைய நிலை எப்படி இருக்குது? மகன் கேட்குறாங்க தந்தைகிட்ட, மரண படுக்கையில் இருக்கிற தந்தைகிட்ட. இப்போ அது அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, மகனே ஊசி ஓட்டக்குள்ளே என்னை நுழைன்னு சொல்கிறாங்க, நான் எப்படி நுழைப்பேன்? அல்லாஹு அக்பர். யார்? எப்படிப்பட்ட சஹாபி? ஊசியுடைய ஓட்டக்குள்ளே நுழைங்கன்னு சொல்கிறாங்க, நான் எப்படி நுழைவேன்? வானம் இழுந்து தலையில் விழுகிறது போல எனக்கு தோணுது. அந்த வேதனையை நான் எப்படி தாங்குவேன்? இதை விட உனக்கு விவரித்து சொல்ல எனக்கு முடியலம்மா அப்படின்ட்டாங்க. மகன்கிட்ட சொன்னதோட மகன் கலங்கி இருக்கிற நேரத்தில் தந்தை சொல்கிறாங்க, என்னை அடக்கம் செஞ்சுட்டு நான் மவுத்தாயிருவேன், மவுத்தானதுக்கு பிறகு நீ கபர்ஸ்தானில் அடக்கம் பண்ணிவிட்டு எல்லாரும் வர்றது போல் நீங்களும் வந்துடாதீங்க. ஏன்னா உறவினர்கள்லாம் கலைஞ்சிருவாங்க. பெத்த பிள்ளைங்க கூட கொஞ்சம் நேரம் அங்கே இருங்க. எந்த அளவுக்கு இருங்க? ஒரு ஒட்டகத்தை அறுத்து பங்கிடும் அளவு நேரம் இருங்க. அங்கே எப்படியும் மிஞ்சி போனால் 6 மணி நேரம் 4 மணி நேரம் ஒரு ஒட்டகத்தை அறுத்து பங்கிடுறதுக்கு அந்த நேரம் வரைக்கும் எனக்கு தங்கி இருங்க அங்கே. அப்போ மகன் கேட்குறாங்க, அந்த நேரம் நாங்கள் தங்கி இருந்து உங்களுக்கு என்ன செய்யணும்? மகன் கேட்குறேன். ஏன்னா அப்போ உள்ள தந்தை மகன்களுக்குள்ள இந்த உரையாடல் இருந்துச்சு. இப்போ தந்தை பிள்ளைகள்கிட்ட இந்த உரையாடல் இருக்கா? பேசுகிறதே இல்லையே. ஆளுக்கு ஒரு செல்ஃபோனு. பேசாத ஒரு ஜடத்திட்ட பேசக்கூடிய மனிதன் உட்காந்துருக்கான். அது என்ன? அதை ஃபோனு பேசவா செய்யுது? இல்லை யாராவது ஒருத்தர் பேசினா தானே அது பேசும். இப்போ மூடி வச்சிருக்கேன், அது பேசிக்கிட்டே இருக்கு. பேசாத மனிதன் கையில் வச்சு என்ன செய்யறான்? அதில் லயிச்சு போயிருக்கான். வீட்டில் தந்தை மகனுக்கு, தாய் மகளுக்கு, ஒரு மாமியார் மருமகளுக்குள்ள, ஒரு பேத்தி பாட்டனாருக்குள்ள, இப்படி எல்லாரும் ஒரு சுமூகமான அமைப்பு, சுமூகமான வாழ்வு இப்போ ரொம்ப கம்மி. அதாவது 80க்கு முன்னாடி பிறந்தவங்கலாம் அவுளியாக்கள். ஃபோன்லாம் வர்றதுக்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கெல்லாம் அந்த பசுமையான காலங்கள். அல்ஹம்துலில்லாஹ். அந்த நெல்லிக்காயை வாங்கி ஒரு கடி கடிச்சிட்டு அடுத்தவளுக்கு கொடுத்தது, அந்த அந்த வாழ்க்கையெல்லாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை? இப்போ பிள்ளைகளுக்கு தீனின்றா மெண்டு சாப்பிட்றதுக்கே பிடிக்குதில்லை. இப்போ வாயில் வைக்கணும், டபக்குன்னு உள்ளே ஓடிடணும். இப்போ உள்ள காலத்தில் இப்போ பாருங்கள், பழையபடி இப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்க? கடலை மிட்டாய் வாங்கி சாப்பிடுங்க, அதை வாங்கி சாப்பிடுங்க. இதை இப்போ பழையபடி எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிற எத்தனை பிள்ளை கேட்குது? எல்லாம் நம்மளை அனைவரையும் பாதுகாப்பானாக. அப்போ மரணத்துக்கு ரெடி ஆகுறதுனா காசு பணத்தை ரெடி பண்ணி வைக்கிறது இல்லை. இப்போ இந்த உரையாடல் எதை நோக்குது? அமல்களை பிள்ளைகளுக்கு எத்தி கொடுக்கணும், நாமளும் அமல்களை மூட்டையாக கொண்டு வரணும். நாளைக்கு அல்லாஹ் தஆலா நம்மளை கபரில் அடக்கினதுக்கு பிறகு, எல்லாரும் கலைஞ்சதுக்கு பிறகு ஒளியான ஒரு மனிதர் வந்து உட்காருவாங்களாம். அப்போ அந்த மனிதர் கேட்பாங்களா, நீங்கள் யார்? நான் உங்களை துனியாவில் பார்க்கவே இல்லையே, நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது அந்த மனிதர் சொல்லுவாராம், நீ உலகத்தில் செஞ்ச நல்ல அமல்கள். எனக்கு அல்லாஹ் தஆலா ஒளியால் ஆடை கொடுத்து உனக்கு அருகாமையில் இருக்க வச்சுருக்கான். நான் உனக்கு துணையாக இருக்கிறதுக்கு அல்லாஹ் எனக்கு தந்திருக்கான் அப்படின்னு அந்த மனிதர் சொல்லும்போது, அந்த ஒளியாக இருக்கப்பட்ட மனிதர் சொல்லும்போது இந்த மனிதர் சொல்லுவாராம், நான் இன்னங்க நல்லா செஞ்சுருந்துருக்கலாமே,
புரியாது. அப்ப நம்ம நல்ல அமல்னு நினைக்கிறது எல்லாமே 5 வக்து தொழுகிறது, குர்ஆன் திலாவத்து ஓதுறது, திக்ரு ஓதுறது மட்டும் இல்ல, அடுத்தவங்க மேல நேசமா இருப்பது, அடுத்தவங்களுக்கு தேவையில்லாத சிந்தனையாக நினைப்பது இல்லை, நினைக்கக்கூடாது. அவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும், அதுவும் பாவம். அவங்களுக்கு எல்லாம் தெரியும், அதுவும் பாவம். நம்மளுக்கு அல்லாஹ் தந்தது அல்ஹம்துலில்லாஹ். என்ன நம்மளுக்கு தரல? அல்லாஹு தஆலா புழுவுக்கு 2 கண்ணு கொடுத்துருக்கான். புழுவுக்கு 2 கண்ணு கொடுத்துருக்கான். கொசுக்கு எத்தனை கண்ணுன்னு தெரியுமா? கொசுக்கு எத்தனை கண்ணுன்னு இதுக்கு வரைக்கும் நம்மளுக்கு யாருக்காவது தெரியுமா? என் குர்ஆன்ல அல்லாஹ் கொசுவின் ரெக்கையை விட நான் துனியாவை அற்பமாக ஆக்கியிருக்கேன்னு சொல்றேன் இல்லையா? அந்த வசனத்துக்கு கீழே உள்ள தப்சீரை படிச்சு பாருங்களேன். இன்ஷா அல்லாஹ் தப்சீர் விளக்கத்தில் அது சொல்லுவாங்க உங்களுக்கு. கொசுக்கு அல்லாஹு அக்பர் இதயத்தை 18 இதயம் கொடுத்துருக்கானா. கொசு என்ன செய்யுது? அதுக்கு என்ன இவ்வளவு தூரத்துக்கு? அதுக்கு எதுக்கு? அதே நேரத்தில் கொசுக்கு பற்கள் 46. நம்ம அரைச்சு அரைச்சு உள்ள தள்ளுறோம், நம்மளுக்கு 32. அதுதான் கப்புதா. அது கண்கள், கொசுக்கு கண்கள் 16. சில கொசுகளுக்கு தான் கொஞ்சம் கம்மியா இருக்குமா. அல்லாஹ் தஆலா அவன் படைப்பு அற்புதங்கள்ல அல்லாஹ் எல்லாம் கொடுத்துருக்கான். இப்ப இதையெல்லாம் கொடுத்து மனிதன் படிப்பினை பெறவில்லையான்னு அல்லாஹ் கேட்கிறான். எல்லாத்தையும் நம்ம தான் அனுபவிக்கிறோம். பாம்புடைய விஷத்துல எடுக்கக்கூடிய மருந்து கால்வலி குணமாகுதான். எதையும் விட்டு வைக்கல, எல்லாம் எதுவுமே விட்டு வைக்கல. ஒவ்வொன்றுக்கும் நண்டு திண்டா சளி போகுமா, என்ன கீரை திண்டா கண் பார்வை தெரியும், கேரட்டு திண்டா ரத்தம் ஊறும். ஒன்னொன்னுக்கும் யாரு எல்லாத்தையும் திங்கிறது யாரு? அந்த மனிதன். இத்தனையும் திங்கிற மனிதன் எங்க போவான்? கபருக்கு தான் போவான். அதுக்கு தான் ஒரு புக்கில் படித்த கதை ஞாபகத்துக்கு வருது. ஒரு குழியை தோண்டப்பட்டுச்சு, அதுலேருந்து ஒரு புழு வருது. இந்த புழுவை ஒரு பறவை வந்து திங்குது. அந்த பறவையை, அந்த ஒரு சின்ன பறவையை ஒரு வண்டு திங்குது. வண்டை இன்னும் ஒரு பிராணி திங்குது. அது அடுத்து வண்டை தவளை திங்குது. தவளையுடைய சத்தத்தை கேட்டு பாம்பு பிடிக்குது. இப்போ பாம்புக்கு கழுகு மேலே இருந்து பார்க்கும்போது நூடுல்ஸ் மாதிரி தெரிஞ்சிருக்கும் போல, அதை கொத்திக்கிட்டு போயிடுச்சு. அது பாம்பு திங்குது கழுகை. இப்போ கழுகை வேடம் குறி வைக்கிறான், அவன் அம்பு பார்த்து எரிகிறான், குறவன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த கழுகு விழுகுது. வீட்டில் கொண்டு மனைவிட்ட கொடுத்து சமைக்கிறான். சமைச்சு திண்டு அப்போ வேடம் நல்லா ஜமாச்சு இருக்கான். இப்போ வேடனுக்கு மரணம் வருது. இப்போ அவனை அடக்கிறதுக்கு குழியை தோன்றாங்க. அங்கேருந்து ஒரு புழு வருது. எதில் ஆரம்பிச்சு எதில் முடிஞ்சிருக்கு? இது கேட்கறதுக்கு கதை, இதுக்குள்ள இருக்கிற விளக்கம். அப்ப அல்லாஹ் எதை எப்படி படைச்சாலும் ஒரு நாளைக்கு முடிவு எங்கே போகுது? மரணத்தை நோக்கி போகுது. அந்த மரணம் வருவதற்குள்ள நம்ம எதை சேர்த்து வச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு கண நேரம் நம்மளே சிந்திச்சு பார்க்கக்கூடியவர்களாக இருக்கும். அடுத்தது 6வது, தஜ்ஜால் எப்போ வருவேன்னு தெரியாது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஜ்ஜால் வருவான்னு தான் சொன்னாங்க, பிறப்பான்னு சொல்லலை. ஆனால் இப்போ 3 கண்ணோட ஒரு பிள்ளை பிறந்திருக்கு, தஜ்ஜாலு பிறந்துட்டான் கிடையாது. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? பிறப்பான்னு சொல்லலை, வருவான்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ அவன் எப்போ வருவான்னு நம்மளுக்கு தெரியாது. தஜ்ஜால் வந்துட்டேன்டா அந்த காலகட்டம் எப்படி இருக்கும்டா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து தஜ்ஜால் வர்ற காலம் வரைக்கும் உள்ள பித்னாக்களை விட அதிக மடங்கு பித்னாக்களாக இருக்குமா. நவுது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹ் நம்மளை அனைவரையும் பாதுகாப்பான. நான் அப்போலாம் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டா நம்ம சந்ததிகள், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல அவங்களுடைய சந்ததிகள் தானே நாம. அப்ப நம்மளுடைய சந்ததிகளுக்கு நம்ம எதை விட்டுட்டு போறோம்? மார்க்கத்தை சொல்லி கொடுத்துருக்கோமா? நன்மையை செய்யக்கூடிய முந்தி வரக்கூடிய செயல்களை சொல்லி கொடுத்துருக்கோமா? இப்ப தஜ்ஜால் வருவேன் எப்போ வருவேன்னு தெரியாது. அப்ப அதுக்கு முன்னாடி நம்மளுடைய நன்மைகள் என்ன? அவன் எப்படி, அவன் என்ன செய்வான்? அவன் நரகம்னு சொல்றது சொர்க்கம், சொர்க்கம்னு சொல்றது நரகம். நம்ம எதை நோக்கி போவோம்னு தெரியாது.
நான் ஈமான் கரெக்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். என் ரப்பு சொன்னதில் தான் நான் போவேன்னு ஆணித்தரமாக சொல்கிறதுக்குள்ள ஆதாரம் நம்மகிட்ட இருக்கா? எல்லாம் என்ன நாடி இருக்கேன்னு தெரியல. அவன் நாடாமல் நம்மளுக்கு ஹிதாயத்தை யாராவது கொடுக்க முடியுமா? அப்போ அல்லாட்ட நம்ம இன்ஷா அல்லாஹ் அவன் தஜ்ஜால் வருவதற்கு முன்னால் அந்த பயத்தோட கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, சூரத்துல் கஹ்ஃபுடைய முதல் 10 ஆயத்தை யார் மனனம் செய்திருக்காங்களோ அவங்களுக்கு தஜ்ஜாலுடைய குழப்பம் அவர்களிட அணுகாது. இப்போ நான் மனனம் செஞ்சுருக்கேன்னு வைங்களேன், ஒரு இதுக்காகத்தான் சொல்கிறேன். நான் மவுத்தாயிறேன், தஜ்ஜால் வருவதற்கு முன்னே மவுத்தாயிட்டேன். இப்போ இந்த குழப்பம் எனக்கு தஜ்ஜாலுடைய குழப்பம் எனக்கு இல்லையே, நான் மவுத்தாயிட்டேனே. அப்போ இந்த நான் ஓதி வச்சிருக்கிறது யாருக்கு பயன்படும்? என்னுடைய சந்ததிகளுக்கு பயன்படும். அந்த அந்த 10 ஆயத்தில் ஒரு இடத்துலயே தஜ்ஜால்னு வந்திருக்கா? நம்ம சூரத்துல் கஹ்ஃபுடைய 10 ஆயத்து ஓதக்கூடியவர்கள் இருக்க, மனனம் செஞ்சவங்க இருந்திருப்போம், இல்லை வெள்ளிக்கிழமை ஓதுறவங்க இருப்போம். முன்பத்துலையும் பின்பத்துலையும் 2 10ஐயும் மனனம் செய்ய சொல்லியிருக்காங்க ரசூலுல்லாஹ். இந்த 2 10லையும் ஒரு இடத்துலையாவது தஜ்ஜாலில் குழப்பம் வரும், தஜ்ஜாலில் இருந்து பாதுகாப்பு தேடிக்கங்கன்னு ஒரு இடத்துலையாவது வருதா? அந்த தர்ஜுமாவை எடுத்து உட்காந்து படிப்போம். அதில் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான், அந்த 10 ஆயத்தில் என்ன சொல்லியிருக்கான், எதுக்காக இதை ஓத சொல்லியிருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சிந்தனையோடு படித்தோம்னா நம்மளுக்கு பல விளக்கங்கள் அதில் கிடைக்கும். குர்ஆன் ஒன்று மட்டும் சொல்லி கொடுக்காது, 1000 படிப்பினைகளை சொல்லி கொடுக்கும். அப்போ அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு அடுத்தது 7வது, மறுமை எப்போ வரும் என்று யாருக்கும் தெரியாது. மறுமை எப்போ வரும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை கியாமத்துன்றாங்க. கியாமத்துங்கிறது வேற, மறுமைங்கிறது வேற. கியாமத்து நாளுங்கிறது உலகத்தை அழிக்கிற நாள், மறுமைங்கிறது நம்மளுக்கு கேள்வி கணக்கு ஒன்றாக கூட்டுற நாள். அப்போ அந்த நாள் எப்போ வரும்? கியாமத்துக்கும் மறுமைக்கும் 50,000 வருடங்கள் இருக்கும். அப்போ நம்ம என்ன அதை புரிஞ்சு நம்ம அமல் செய்கிறோமா அப்படிங்கிறதுக்கு தான் இவைகளை அறிந்து நன்மைக்கு நம்ம முந்தணும்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இந்த 7 விஷயம் எப்போ வரும்னு தெரியாது, அதனால நன்மைக்கு முந்துங்க. சின்ன அமல் தான், அந்த சின்ன அமலுக்கு பெரிய நன்மைகள் கொடுக்கப்படும். அந்த அமல், சின்ன சின்ன அமல்கள் என்ன அப்படின்னா, சோதனைகளை தாங்கிக் கொண்டு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று ஒரு மனிதர் பொறுமையுடன் இருப்பவருக்கு பைத்துல் ஹம்து என்று பெயர் வைத்த மாளிகை கூறி அழைக்கிறாங்க. சுபஹானல்லாஹ், கேட்கறது நல்ல சந்தோஷமா இருக்குல்ல. சோதனையை தாங்கி கொண்டு இருப்பவர்களுக்கு. இன்னைக்கு எத்தனை பேர் சோதனையை தாங்கிக்கிட்டு இருக்கோம்? நம்ம நினைக்கலாம், நம்மளுக்கு கொடுத்த சோதனையெல்லாம் தாங்குற முடியும், ஈஸியாக சொல்லிடலாம். எனக்கு வந்தது உனக்கு வந்தால் தான் தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனால் அல்லாஹ் தஆலா நம்மளை சோதிச்சு தான் பார்ப்பான், வேதனைப்படுத்தி பார்க்க மாட்டான். அந்த சோதனையில் நம்ம சபுரி என்ன செய்கிறோம்? இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு, நம்மளுக்கு ஏதாவது உடலுக்கு ஏதாவது முடியாமல் போனால் கூட, நான் தான் கிடச்சேனா, இவ்வளவு பைசா செலவாகி போச்சு, எனக்கு இந்த நோய் வந்துருச்சே, எத்தனை பேருக்கு நம்ம புலம்புறோம். அல்லாஹ் தஆலா அந்த புழப்பம் இல்லாமல் அவன் என்ன சொல்லணும், யா அல்லாஹ் இதில் எனக்கு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இது யாரும் மகத்தா பணம் மட்டும்தான் சொல்கிற வார்த்தை இல்லைம்மா. கர்ச்சிப்பு கீழே விழுந்தா கூட நம்ம சொல்கிற வார்த்தை, நாக்கு தடுமாறி யாரையும் பேசிட்டோம்டா சொல்கிற வார்த்தை, எல்லா நேரத்துலையும் சொல்கிற வார்த்தை. கையில் இருக்கிற பொருள் கீழே விழுந்துருச்சு, நம்ம இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொன்னோம்னா அந்த பொருள் உடையாது, முட்டை கூட உடையாது. கண்கண்ட உண்மை, நம்ம பெருமைக்கு புகழுக்கோ சொல்லலை, சொல்லக்கூடிய இஹ்லாஸை பொறுத்து இருக்கு. அதுக்காகவே நான் இஹ்லாஸோட தான் இருக்கேன்னு நினச்சிடக்கூடாது. அல்லாஹ் அதையும் நீ காமிச்சு கொடுத்து படிப்பினை பெற வைக்கிறான். நீ சொன்ன வார்த்தைக்கு பற்றியா உடைகிற முட்டை, அதை நான் என்ன செஞ்சுருக்கேன், காப்பாற்றி கொடுத்துருக்கேன், உன்னைய கை விட்டுருவானா? அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய சோதனைகளை அல்லாஹ் தந்திருக்கான். யாராருக்கு எதை கொடுக்கணும், நோயாக இருக்கட்டும், காசாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், எல்லாமே உலகத்தில் சோதனை தான். அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான், மனைவியும் மக்களும் சோதனைங்கிறான். மனைவியும் மக்களும் சோதனை, செல்வம் சோதனை, உன் ஆபியத்து சோதனை, உன் நோய் சோதனை, எல்லாம் விவசாயம் சோதனை, உன் சேமிப்பு சோதனை, எல்லாம் சோதனை தான். துன்யாவே சோதனை தான். அப்போ அந்த சோதனையில் நம்ம சபுராக இருப்பவர்களுக்கு அல்லாஹ் என்ன மாளிகை கொடுக்குறான்?
பைத்துல் ஹம்து, புகழுக்குரிய மாளிகை. அந்த மாளிகையை அல்லாஹ் நம்மளுக்கு தரும். அடுத்தது சின்ன அமல் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய நன்மை. நம்ம வீட்டை விட்டு பெறப்படும் போது நம்ம வெளியே வர்றோம் இல்லையா, வரும்போது பிஸ்மில்லாஹி தவக்கல்னா ஓதுவோம். அது ஓதாமல் வரமாட்டோம், அல்ஹம்துலில்லாஹ். அதோட 4ஆம் கலிமா, இந்த 4ஆம் கலிமாவை ஓதிக்கிட்டு நம்ம போகிறதுனால 1000 நன்மை வர்றானா அல்லாஹ், 1000 தீமையை மன்னிக்கிறானா. சுப்ஹானல்லாஹ். 1000 தரஜாவையும் தந்து அல்லாஹ் சொல்கிறானா, சொர்க்க மாளிகைக்கு இவர்களை உரிமையோட இருங்க, உரிமை கொடுத்துருங்க, சொர்க்க மாளிகைக்கு உரிமை கொடுங்கிறானா அல்லாஹ் தஆலா மலக்குமார்கள்ட்ட. அப்போ இந்த கலிமாவை நம்ம தொடராக ஓதி வந்தா ஹஜ்ஜு செய்யாமல் மௌத்தாக மாட்டோம். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பொன்மொழி. ஹஜ்ஜு செய்ய 4ஆம் கலிமாக்குள்ள அவ்வளவு தூரத்துக்கு நம்மளுக்கு எல்லாம் அற்புதத்தை கொட்டி. சின்ன அமல் தானே, 4ஆம் கலிமா ஓதுறதுனால நமக்கு எனர்ஜி எதுவும் போகுமா? இன்னும் பல பெண்கள்கிட்ட நம்மள்கிட்ட இருக்கிற ஒரு என்ன தெரியுமா, எனக்கு 4-5 கலிமாவெல்லாம் எனக்கு தெரியாது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னால் அதெல்லாம் போதும். இது 5 கலிமாங்கிறது நம்மளுக்கு வந்து தொகுப்பாக இருக்கட்டுமே. நம்ம முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க, இது 1ஆவது கலிமா, இது 2ஆவது கலிமா, இது 3ஆவது கலிமா, இது 4ஆவது 5ஆவது கலிமான்னு நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இப்போ நம்ம என்ன செஞ்சிடறோம் தெரியுமா, இது ஒரு பித்னா அப்படிலாம் சொல்லக்கூடாது. 4ஆம் கலிமா 3ஆம் கலிமான்னு அதுக்கு நம்பர் வச்சு சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க. தௌஹீதுன்னு சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ். 4ஆம் கலிமாண்டாலே தௌஹீது தான். அந்த 4ஆம் நேர்வழி. இப்போ நம்ம வீட்டை விட்டு வரும்போது யாரெல்லாம் நேரான வழியில் கூட்டிகிட்டு போயிட்டு நேரான வழியில் கூட்டிகிட்டு வா, என்னைய பாதை தவற விட்டுறாது, எந்த சருகுதலும் இல்லாமல் காப்பாற்றி கொடு. அதுலேயும் சின்ன சின்ன இடர்கள் வந்தாலும் நம்ம என்ன செய்யணும், நம்ம ஓதுறதுல மிஸ்டேக் இருக்குன்னு நினைக்கணும் ஒழிய அல்ஹம்துலில்லாஹ். இப்போ முடிச்சிருவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய நாட்டு பிறந்தா இது தொடரை வந்து அடுத்த வாரம் வச்சுக்கிறோம். ஏன்னா இது ஃபுல்லாகவே சொல்லி முடிக்க முடியாது. இன்ஷா அல்லாஹ் பார்த்துக்குவோம். அடுத்தது வந்து ஹஜ்ஜு செய்ய, அதாவது 4ஆம் கலிமா தொடராக ஓதிட்டு வர்றவங்க ஹஜ்ஜு செய்யாமல் மரணிக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்தது தொழுகையை முடித்தவுடன் ஆயத்து குர்சியை ஓதுவதனால், பரலான தொழுகை நம்ம தொழுதுட்டு ஆயத்து குர்சியை நம்ம ஓதுவதனால அல்லாஹ் தஆலா சின்ன ஆயத்து குர்சி ஓத எவ்வளோ நேரம் ஆகும், அந்த ஆயத்து குர்சி நம்ம ஓதிய உடனே அல்லாஹ் சொல்கிறான் என்னைய புகழ்ந்த. ஏன்னா குரானில் அதி உறுதியான ஆயத்துன்னா ஆயத்து குர்சி தான். அதி உறுதியான ஆயத்து. எல்லா ஆயத்துகளுக்கும் முத்தாய். இப்போ 6666 ஆயத்துக்கும் தலைமையான ஆயத்து என்னண்டா ஆயத்து குர்சி. அப்படிப்பட்ட ஆயத்து குர்சியை தொழுது முடித்த உடனே நம்ம ஓதுறதுனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் சொர்க்கத்தில் மாளிகை. சின்ன அமல் தான் நம்மளுக்கு பெரிய நன்மை. இன்ஷா அல்லாஹ் பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா கேள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது மகரிபுக்கும் எஷாவுக்கும் மத்தியில் 6 ரக்காயத்து தொழுபவர், அவாபில் நபில் தொழுகைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தொழுபவர்களுக்கு, அந்த தொழுபவர்களை தொடர்ந்து தொழுபவர்களுக்கு அல்லாஹு தஆலா இறைநேசராக ஆக்காமல் மௌத்தாக்க மாட்டானா. இவர்கள் இறை நேசர் தான் அப்படின்னு அல்லாஹு தஆலா முத்திரை கொடுத்து தான் மௌத்தை கொடுப்பானா. சுப்ஹானல்லாஹ். அப்போ நம்ம எந்த அளவில் அந்த தொழுகையெல்லாம் நம்ம தொழுகிறது இப்போ வந்து இப்போ மதரசாக்களுக்கு போகிறதுனால ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஏன்னா அந்த டைம் தான் நம்மளுக்கு இதான நேரமாக இருக்கிறதுனால அல்லாஹ்ட்ட இப்படி சொல்லி சமாளிக்க முடியுமா? கிடைக்கிற வாய்ப்புகளை நம்ம இன்ஷா அல்லாஹ் பயன்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. அடுத்ததாக சொல்லப்படுது பள்ளி வாசலுக்கு செலவு செய்பவருக்கு, அதாவது தனக்கு ஒரு வீட்டை கட்டும் முன் பள்ளி வாசல் கட்டுபவராக இருப்பவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் மாளிகை கொடுக்குறான். தனக்கு ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி பள்ளியாசலை கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறது. நம்ம ஒருத்தராக நின்று பள்ளியாசலை கட்டி கொடுக்குற அளவுக்கு நம்மகிட்ட வசதி இல்லையா, ஒரு செங்கல் அளவுக்காவது கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடச்சிச்சுண்டா அது ஏன் எதுக்கு என்ன நம்ம ஆராய்ச்சி பண்ணாமல் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா பள்ளியை சொல்லி யாருமே என்ன செஞ்சிட மாட்டாங்க, மோசம் செய்ய மாட்டாங்க. அல்லாஹ் பாதுகாப்பேன்ல. அப்போ நம்ம உண்மை நம்பி அல்லாஹ் உன் தவக்கல்ண்டு நம்பிக்கையான இடத்துல அந்த காசை நம்ம என்ன செய்யணும், விதைக்கிறோம். கொடுக்கல விதைச்சா ஒரு நாளைக்கு அறுவடை தானே வரும். நம்ம எப்படி விதைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கூலி நம்மளுக்கு கிடைக்கும். துனியாவில் ஆகிரத்தில் அல்லாஹ் என்ன செய்யணும், சொர்க்கத்தில் மாளிகை தானா. நான் என்னுடைய மாளிகைக்கு நீ உதவி செஞ்சீல,
நான் உன்னுடைய இறக்கத்தை அதில் காட்டிட்ட, என் இறக்கத்தை பாரு அப்படின்னு சொல்லுவானா. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது, பள்ளியில் உள்ள குப்பையை அகற்றுபவர்களுக்கு சொர்க்கம். பள்ளின்னா பள்ளி சார்ந்த மதரசாக்கள் தான், அதோட சேர்ந்து தான் வரும். அது அது குப்பையை அகற்றவர்களுக்கு சொர்க்கம். அந்த குப்பை இருக்கு இல்லையா, அதை எடுத்து போடுறாங்க, அது கூர்லியன்களுக்கு கொடுக்கக்கூடிய மகரம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு தஆலா நம்ம சின்ன சின்ன அமல்களில் சொர்க்கத்தில் உள்ள மாளிகையே அல்லாஹ் நம்மளுக்கு தாராண்டா, நம்ம அவனுக்கு எவ்வளவு கடமைப்பட்டவர்களாக இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் நன்மைக்கு முந்தக்கூடியவர்களாக, கேட்டபடியும் சொன்னபடியும் நம்ம வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் நம்ம அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஹ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வஅலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்பிருக நதூபு இலைஹ். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம்.